ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். மீனத்துக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய அற்புதமான பலன்கள். உண்மையிலே என்னங்க அது ஜென்மச்சனின்னு சொல்றாங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்களே, ஒன்றும் செய்யாது. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஆனால் சனி பகவான் பிரச்சனை கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார்.
உங்களுக்கு யோகத்தை அவர் வந்து பார்த்தீங்க நல்ல கவனிங்க. ஜீவனாதிபதி லாபாதிபதிங்க, லாபாதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி. அப்ப உங்களுக்கு 11 12ஆம் அதிபதி, 11 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து வலிமையாக உங்க இடத்துல வந்தா என்ன ஆகும்? சில நட்புகளால் சில விரயங்கள் ஏற்பட்டாலும், சில பிரச்சனைகள் இருந்தாலும், சிலரால் சில பாதிப்புகள் இருந்தாலும் அது யோகமாக மாறிடும். சரி, அதே நேரம் இப்ப கிரகமாளிகா யோகம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல பூமிகாரகன் வலிமை. அப்ப சொத்துக்கள், அதாவது பூமி பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள்லாம் அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய நிலையாக மாறிடும். ஏன்னா மீனத்துக்கு 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருந்து இன்னொரு சொத்து வாங்க போற சொத்து பிரச்சனையோ, ஒரு 2 சொத்து வாங்கக்கூடிய நிலை மீன ராசிக்கு உறுதியா உண்டு. மிகப்பெரிய யோகம் உண்டு மீன ராசிக்கு. நல்லா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த 4க்கு 4 வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு? புதன் உட்கார்ந்து 4க்கு 4 செவ்வாய்க்கு 4க்கு 4 கிரகம் வலிமையா இருந்தா சொத்துக்கள் சேரும், சொத்துக்கள் சேரும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு பதவி, வெளிநாட்டு வியாபாரம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம். அதே நேரத்தில் குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகி ஜீவனாதிபதியாகி திரிகோணத்தில் வலிமை. ஆக பூமிகாரகன் சொத்துக்களை தரக்கூடிய பூமியான வலிமையா இருக்கா, வருமானத்தை தரக்கூடிய குருவகம் வலிமையா இருக்கிற, ஜீவனாதிபதி தனகாரகனாகி அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு. அப்ப 6ஆம் இடத்தில் பதவி யோகம், பதவி அந்தஸ்து, புகழ், அதிகாரத்துவம், நிர்வாகத் திறமை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அரசாங்க அரசியலில் புகழ் பெறுகின்ற இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார். கிரகமாளிகா யோகம் செவ்வாய் 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் குருவான அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் வம்சத்திற்கும். பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளுக்கு பெரிய பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், மாங்கல்ய ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெறுகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் வலுத்தா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள், ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் பிரமாதமா இருக்கு. ஆக படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை. வெளிநாட்டில் போயிட்டான், படிச்சான், நல்லா படிச்சான், ஜம்முன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டான், பெரிய பதவியில் இருக்கான். இன்னைக்கு பொண்ணு கூட தவறாங்க அவனுக்கு. ஒருத்தர் படிச்சுக்கிட்டே பாருங்க, ஒரு பக்கம் படிக்கிற, ஒரு பக்கம் சம்பளம் வருதுங்க. இப்படியெல்லாம் யோகம் பிரமாதமா இருக்கு. ஆக மீனராசியை பொறுத்தளவு நல்ல சிறப்பான கிரகமாளிகா யோகம் என்பது அமைந்திருக்கிறது, அற்புதமாக அமைந்திருக்கிறது. அப்படி மிதுனத்திலிருந்து எடுத்தாச்சுன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, அடுத்து கன்னியில் புதன் ஆட்சி, அடுத்து சுக்கிரன், வரிசைய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று வலிமையா இருக்கு. பிரமாதமான செப்டம்பர் யோகம். செப்டம்பர் மாத பலன்கள், திரிகோண பலன்கள் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த திரிகோண பலன்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதே நேரம் மீனராசினர்களே, இது பொதுவான பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு தலை விதின்னு ஒன்று பிரம்மன் எழுதியிருப்பார். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அந்த விதியை தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். திரும்ப சொன்ன எல்லாருக்கும் சொல்றதுதான் திரும்ப சொன்னேன். ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. உங்க தலையத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறது. ஆக ஜோதிடம் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக நீங்கள் சரியாக உங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.